வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவு என்னத்தை பற்றி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை பற்றிய விமர்சனங்கள் பலவாறாக போய்கொண்டிருக்குது. அந்த வகையில் நான் கதைக்க போகிற இந்த பதிவு என்னத்தை பற்றி அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் அண்ணா செய்த நன்மையை பற்றி கதைக்க போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ரஜீவன். பிறப்பிலேருந்தே 2 கண்ணும் தெரியாது. சரியான கஷ்டப்படனா இந்த பதிவை வந்து நீங்கள் அண்ணாண்ட யூடியூப் சேனலில் இப்பையும் பார்க்கலாம். அப்போ என்ன வீடியோ எடுத்து நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாண்டாலும் நிலையான வைப்பு திட்டம் செய்து தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ணா வந்து நான் கேட்டதை விட அதிகமாகவே எனக்காக காசு சேர்த்து, என்னட்டையும் இருந்த காசையும் சேர்த்து 27,65,000 ரூபா காசு நிலையான வைப்பில் வந்து போட்டு தந்தவர். உண்மையில் அந்த இடத்துல அவர் எனக்கு சேர்ந்த காசுகள், அதை அனுப்பின ஆட்கள் எல்லாத்தையுமே வடிவா விளக்கமாக சொல்லி என் கையில் கொடுத்தவர். அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க 1 லட்சம் கொடுத்தா 50,000 எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர். இப்போ அண்ணாண்ட நீதிமன்ற வழக்கு இப்போ போகிறதுக்கான காரணமே இந்த காசு மோசடி என்றது தான். அவை வந்து அப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறீங்கள். மேலே இது வந்து ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு தனியாக நடந்த விடயத்தை நான் சொல்கிறேன். எந்த காணொளி சார்ந்து எந்த விதமான ஒரு மோசடியும் நடைபெறவில்லை அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். இது ஒரு விடயம். அதை விட வந்து பொதுவாக பார்க்கணும்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கை இருந்ததில் இருந்து இப்படியான ஒரு நிலைமைக்கு, அதாவது மாதாந்த வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் முழுக்க எஸ்கே அண்ணா. அவை இப்படியான அவதூறு பரப்புற ஆக்கள் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கோ. என்னுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கோ. நான் எல்லாம் வந்து அப்படியான ஒரு நிலைமைக்கு போகாட்டிக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்படணும். அப்போ எங்களுக்காக இருந்தாலும், ஏழைகளுக்காக இருந்தாலும் நீங்கள் உங்களோட மனதை கொஞ்சம் இலக பண்ணி அண்ணாண்ட இந்த பிரச்சனைகளில் இருந்து அண்ணா வெளியில் வாரதுக்கு ஆதரவாக இருங்கோ. எதிர்ப்பான கருத்துக்களை வெளியிடுறாங்க, தயவு செய்து ஆதரவான கருத்துக்களை வெளியிடுங்கோ. எங்களுடைய கருத்துக்களையும் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுத்து செயல்படுங்கோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இது அண்ணாக்கு சார்பானது இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். அதாவது 20 ரூபாவுக்கு எதிர்பார்த்த காலம் போய் கையில் 16,000 ரூபா வச்சிருக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது எஸ்கே அண்ணா. அவை அந்த ஒரு நன்றி கடனுக்காக இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முடிந்த வரைக்கும் நீங்களும் இந்த பதிவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் மகிழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை